தம்பி, அநியாயமா ஒரு தாயையும் குழந்தையும் கொண்டுடாதரா. ஆபரேஷன் முடிஞ்சதும் சக்கரவர்த்தி வெளியில வருவான். அவனை வெட்டி கூறு போடுறான். நான் வேண்டாம் சொல்லிட்டேன். இத பத்தியும் கவலைப்படக்கூடிய நிலைமையில இல்ல. அது உங்க தப்பு இல்லை. ஒரு சமூக விரோதிக்கு மகனா பிறந்த உங்ககிட்ட நாங்க சத்தியத்தை எதிர்பார்க்கறது எங்க தப்புதான். கீதா, நீ எல்லாம் மீறி பேசுற. என்ன பத்தி எது வேணுமோ அவன் பேச, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் தகப்பனை பத்தி பேச உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. என் தகப்பனை பத்தி பேச எனக்குள்ள உரிமை தடுக்க யாருக்குமே உரிமை இல்லை. உன் தகப்பனா? நான் உங்க சகோதரி. ஜான்சன்ங்கிற பாவிக்கு நான் மகளா பிறந்து நீங்க மகனா பிறந்தீங்க. இப்ப சொல்றா, என் மகனை சுட்டு என் மருமக பொட்டு அடிக்கிறதுக்கு நீயே காரணமா இருக்க புரியாடா? அங்கிள், உங்க மக மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை விட என் நண்பன் மேல எனக்கு இருக்கிற பாசம் எந்த விதத்திலையும் குறைஞ்சது இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீதிக்கு முன்னால நேசத்துக்கும் பாசத்துக்கும் இடமே இல்லை. ஆபரேஷன் சக்சஸ், குழந்தை பிறந்தாச்சு. இந்த குரலை கேட்கதான் நாங்க எல்லாரும் காத்திருந்தோம். இனிமே உங்க கடமை நீங்க தாராளமா செய்யலாம். என்னங்க இவ்வளவு சொல்லி இவன் மனசுல இறக்கமே பிறக்கலையே. ஜெயலட்சுமி சின்ன வயசுல இருந்து கடமைக்காகவே போராடுறவனாச்சே, விட்டுடுவானா? அதுவே போதும். இனிமே நடக்கிறதே நடக்கட்டும். சார், உள்ள உங்களை டிஎஸ்பி தேடிட்டு இருக்காரு. சீக்கிரம் போங்க சார். ஏய், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். நேரா நம்ம வீட்டுக்கு போவோம். எதுக்கு? உன் வக்கீல் நான் சொல்றேன், வாடா. ஹலோ, நான் தான் சாந்தி பேசுறேன். போலி மருந்து தயாரிக்கிற மார்த்தாண்டன் கும்பலை பத்தி டிஎஸ்பி சார்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு முயற்சி பண்ணேன், முடியல. நீங்களாவது உடனே புறப்பட்டு புலிகுஹா பக்கத்துல இருக்கிற பங்களாக்கு வந்துருங்க. அப்படியா? வந்துடுறீங்களா சார்? சரி. யார் போன? போலி மருந்து தயார் செய்யற மார்த்தாண்ட கும்பல உடனே புறப்பட்டு வந்தா மடக்கலாம்னு சொல்லி சாந்தி போன் பண்ணுது. சாந்தியா? என்னப்பா யோசிக்கிற? எந்த நோயாளியை காப்பாத்துறதுக்காக கடமை உணர்ச்சியோட சிறைச்சாலையை விட்டு தப்பி வந்தியோ அதே கடமை உணர்ச்சியோட இந்த சமுதாய துரோகிகளை நீ காட்டி கொடுக்கணும். ஓகே, அப்போ செய்யலாம். தப்பி வந்த என்ன பிடிக்கிறதுக்காக ரஞ்சித் இங்கதான் வருவான். நாம எங்க போறோம், எதுக்காக போறோம் விவரங்களை லெட்டர்ல எழுதி வீராசாமியிட கொடுத்துட்டு போவோம். அதை படிச்சுட்டு ரஞ்சித் நிச்சயமா அங்க வருவான். சாந்தி, நீ ஒவ்வொரு காரியம் செய்யறப்பவும் நான் உனக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பேன்ல. இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? இவனை உங்களுக்கு தெரியுமா? நான் தான் இது. ஜான்சன் ஜான்சன் தான் மார்த்தாண்ட. பாவி, உன்னைத்தாண்டா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னையா? நீயா? எதுக்காக? என்ன உனக்கு தெரியல? தெரியறதுக்கு நியாயம் இல்ல. 5 வயசுல பார்த்ததாச்சே பாபா பிளாக் ஷீப். அதாவது உனக்கு ஞாபகம் இருக்காடா? அத சொல்லி சொல்லித்தானே ஒருத்த உயிரியே வாங்குறேன். அந்த அப்பாவியோட தங்கச்சி நான் தாண்டா. உன்னை எப்படியாவது பழி வாங்கணுங்கிறதுக்காகவே மானத்தை தவிர மத்தது எல்லாத்தையும் வித்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன். இனிமே உன் உயிரை வாங்காம நான் விட மாட்டேன். உன்னை நான் உயிரோட விட்டாதானே. சோ பாவம் பாப்பா நீ. பாபா பிளாக் ஷீப், have you any wool? Yes sir, yes sir. 18 years. பாஸ், பாஸ், முதல் தடவையா நம்ம இடத்துக்கு வெளியாட்கள் கார் வந்துகிட்டு இருக்கு. உடனே நாம இங்கிருந்து தப்பிச்சோம். எல்லாரும் படம் தாய் பார்த்தோம். சாந்தி,
சாந்தி வந்துட்டீங்களா சார்? மார்த்தாண்டனும் மத்தவங்களும் தப்பிச்சு படகுத்துறை பக்கம் போயிட்டாங்க. வாங்க போலாம். நில்லு, நீ இங்கே இரு. ரஞ்சித் இங்க வருவான். அவங்கிட்ட விவரத்தை சொல்லி அவனையும் அழைச்சிட்டாங்க. வா, பேசிக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் போடா.